கடமை தவறுபவர்கள் மீது அரசின் நடவடிக்கை கடுமையாக இருக்கும் என ஆய்வுக் கூட்டத்தில் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குற்றங்கள் நடக்காம தடுக்க வேண்டும் என காவல்துறையினருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். சமீபத்தில் சிவகங்கை மாவட்டம் திருவண்ணத்தில் நடந்த அஜித் உடைய லாக்அப் மரணம் தொடர்பாக முதலமைச்சர் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் குற்றங்கள் நடக்காமல் தடுக்க வேண்டும் என்றும், மீறி நடந்தால் அதில் ஈடுபட்டவர் ரவுடியானாலும், அரசியல் பின்புலம் கொண்டவரானாலும், காவலரே ஆனாலும் அதற்கான தண்டனையை விரைவில் பெற்று தந்து நீதி நிலைநாட்டப்படும் என்றும், அந்த ஆட்சிதான் திராவிட மாடல் அரசு திகழ்ந்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் போதைப் பொருள், கள்ளச்சாராயம், பெண்கள் பாதுகாப்பு, லாக்அப் மரணங்கள் போன்றவற்றில் யார் கடமை தவறினாலும் அரசின் நடவடிக்கை மிக கடுமையாக இருக்கும் என்பதை சட்டம் ஒழுங்கு குறித்த இன்றைய ஆய்வுக் கூட்டத்தில் வலியுறுத்தியதாகவும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக இந்த லாக்அப் தொடர்பாக முதலமைச்சர் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது, காவலரே ஆனாலும் அதற்கான தண்டனையை விரைவில் பெற்று தந்து நீதி நிலைநாட்டப்படும் என்றும், அந்த ஆட்சிதான் திராவிட மாடல் அரசு என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக போதைப் பொருள், கள்ளச்சாயம், பெண்கள் பாதுகாப்பு, லாக்அப் மரணங்கள் போன்றவற்றில் யார் கடமை தவறினாலும் அரசின் நடவடிக்கை மிக கடுமையாக இருக்கும் என்றும் தற்போது முதலமைச்சர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.